கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலையும் நம்ம சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் இந்த தினம் வெளியிட்டிருக்காங்க. பல்வேறு தரப்பினர் மக்களுக்கு தேவையான பல்வேறு திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தல, பெயரளவில் மட்டும்தான் மாற்றம் இருக்க தவிர அந்த ஆட்சியில எந்த ஒரு மாற்றம் இல்லைன்னு பல்வேறு கேள்வி எழுப்புறாங்க. முக்கியமாக முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் இது வேஸ்டான ஒரு ஆட்சின்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இது ஒரு பூஜ்ஜியம் பட்ஜெட் தான் அப்படின்ற மாதிரியான பல்வேறு கேள்விகள் கூட எழுப்புறாங்க. மக்களவை எம்பியா இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் கூட இது மாற்றம்னு சொல்லிட்டு பெயர் மாற்றத்துக்கான ஒரு திட்டம் அறிவிப்பு கொடுக்கலாம் மாதிரி கேள்விகள் எழுப்புறாங்க. எப்படி பாக்குறீங்க சார்? வேதனையோடும் கவலையோடும் தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை நினைத்து மிகுந்த துயரத்தோடும் இந்த பேட்டி அளிக்கிறேன். தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் சி. சுப்பிரமணியம், நாவுக்கரசர் நாஞ்சில் மனோகரன், நாவலர் டாக்டர் நெடுஞ்செழியன், பேராசிரியர் அன்பழகன், புரட்சித் தலைவி அம்மா, முத்தமிழறிஞர் கலைஞர், பிடிஆர், பல்வேல் தியாகராஜன், நம்முடைய தங்கம் தென்னரசு போன்றவுடைய நிதிநிலை அறிக்கையை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை பார்த்திருக்கிறது, நாடும் பார்த்திருக்கிறது. இன்னைக்கு ஒருத்தர் நிதியமைச்சர்னு சொல்லி வாசித்த அந்த அவலத்தையும் நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் சமரச மையத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய சமரச மையத்தில் வாய்தா இன்றைக்கு நிதிநிலை அறிக்கை வாசித்தாரே நிதியமைச்சர், உடன் பிறந்த அண்ணனையும் அண்ணியையும் உருட்டுக்கட்டைகளால் வீடு புகுந்து அடித்த வழக்கு இன்றைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. 3வது வாய்தா உடன் பிறந்த அண்ணன் சமரசமாக மாட்டேன்றார். அப்பேற்பட்டவர் தான் இன்னைக்கு நிதிநிலை அறிக்கை அற்புதமாக வாசித்த அந்த தமிழும் அவருடைய அந்த செத்தவங்களை வெத்தலைவாக கொடுத்த மாதிரி இருந்துச்சு நிதிநிலை அறிக்கை. அதோட முதலமைச்சர் எவ்வளவு உற்சாகமாக உட்கார்ந்துருந்தார் பாருங்க. இப்படி ஒரு முதலமைச்சர், இப்படி ஒரு நிதியமைச்சர், சாபக்கேடு இந்த நாட்டுக்கு, தமிழ்நாட்டை பிடிச்ச சாபக்கேடு. முதலமைச்சர் உட்கார்ந்து இந்த காட்சியை நீங்கள் எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்துருப்பீங்க. என்ன குடும்பம் போச்சு, என்ன நடந்துச்சு நாட்டில். நிதிநிலை முதல் நிதிநிலை அறிக்கை எவ்வளோ உற்சாகமாக இருக்கலாம், எவ்வளோ இருக்கலாம். சரி இருக்கட்டும், அது தனிப்பட்ட விஷயம், அவருக்கு என்ன கவலையோ. நம்ம அதை பற்றி பேசணும்னு சொன்னால் வழக்கு வந்துடும். அவருக்கு இருக்க பிரச்சனையை பேசணும்னு சொன்னால் அவர் பேசாட்டினாலே வழக்கு போடுறாங்க, நினைச்சாலே வழக்கு போடுறாங்க. அவர் நினைக்கிற ஆளை பற்றி யாராவது நினைச்சாலே இப்படி நினைச்சிங்களானே வழக்கு போடுறாங்க. இப்படி ஒரு வழக்கெல்லாம் போகிறது இப்போ தான் பார்க்குறோம். அதனால் ரொம்ப கவனமாக பேச வேண்டியிருக்கு. நிதிநிலை அறிக்கை, கனிமொழி அவர்கள் சொன்னார்கள் மாற்றம், பெயர் மாற்றம் என்று. இது பெரிய ஏமாற்றம். அது மட்டுமல்ல, தொலைநோக்கு பார்வையும் இல்லை. ஒரு பட்ஜெட்ல தொலைநோக்கு பார்வை இருக்கணும். அல்லது ஒரு திட்ட அறிவிப்புகள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள், தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள், மாணவர்கள், மகளிர், யாருக்காவது எந்த பிரிவினருக்காவது ஒரு மகிழ்ச்சி அடைகிற மாதிரி திட்டங்களை அறிவித்தார்களா? ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக ஆட்சியில் திட்டங்கள் தீட்டப்பட்டு அதுக்கு பெயர் சூட்டப்பட்டு அந்த திட்டங்கள் வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களுக்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் பெயர் மாற்றம் நடந்திருக்கே தவிர புதிதாக நீங்கள் திட்டம் வச்சிருக்கீங்களா? நான் நல்லா சொல்லலாம். ஏற்கனவே தாய் தகப்பன் கொடுத்துருக்காங்க, அவங்க குழந்தை பெற்றிருக்காங்க, அவங்க குழந்தைய ஆசையாக வளர்த்து பேர் வச்சு பெயர் சூட்டி தான் மகனுக்கு மகளுக்கு அருமையாக செல்லமாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கடத்திட்டு போய் அந்த பிள்ளைய அதுக்கு ஒரு பேர் சூட்டில் வைக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் திட்டம் ஏதாவது விஜய் போய் பார்வையிறாரு. நம்முடைய முதலமைச்சர் விஜய் கோயம்பேடுக்கு போகிறாரு, சுத்திகரிப்பு நிலையத்தை போய் பார்க்குறாரு.
இங்கே இப்போ ஸ்ரீபெரும்புத்தூருக்கா போகிறாரு, கண்ணாடி தொழிற்சாலையை பார்க்குறாரு. இதெல்லாம் யார் கொண்டு வந்தால்? வெளிநாட்டுக்கு போய் முதலீடு ஈர்த்தது யாரு? இந்த ஸ்ட்ரெச்சரை உருவாக்குனது யாரு? நீங்க என்ன ஸ்ட்ரெச்சரை உருவாக்க போறேன்னு சொல்லுங்க, இல்லை ஒரு ஸ்ட்ரெச்சரை உருவாக்கி போய் பாருங்க, அதுக்கு பேர் வைங்க. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம்னா காமராஜர் பேர் வைக்கிறதுல யாருக்கும் ஆட்சேபனை கிடையாது. அவர் தான் சத்துணவை கொண்டு வந்தவர், மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர். அவர்தான் ஆரிய ஆதிக்கத்தை எதிர்த்து, குலக்கல்வி எதிர்த்து மூடப்பட்ட பள்ளிகளை திறந்தவர் பச்சை தமிழர் காமராஜர். நீங்க அவர் பேர சூற்றுல எங்களுக்கு யாருக்கு மகிழ்ச்சி தானே தவிர யாருக்கு வருத்தம் கிடையாது. ஆனா நீங்க ஒரு திட்டம் புதுசா அதுக்கு நிதி ஒதுக்கி நீங்க ஒரு திட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு வந்து அதுக்கு நீங்க காமராஜர் பெயர் சூட்டியிருந்தா வரவேற்பு. மகளிர் விடியல் பயணம் அப்படின்னு சொல்லி வச்சா, விடியல்ன்ற வார்த்தையில உங்களுக்கு என்ன? விடியல்ன்ற வார்த்தை உங்களுக்கு என்ன? விடியல்னாலே திமுகவா? விடியல்னாலே ஸ்டாலினா? விடியல்னாலே உதயநிதி ஸ்டாலினா? நீங்க விடியாமே இருக்கிறதா உங்களுக்கு நல்லதா? நீங்க இருட்டிலே வாழ்றதா உங்களுக்கு பிடிக்குமா? பிடிச்சோன்னாலும் வழக்கு போட்டுருவாங்க. நான் இருட்டில் இருக்காருன்னா எதுக்காக இருக்காரு இப்படி கேள்வி கேட்டுருவாங்க. நம்ம ரொம்ப கவனமா பேசுறோம். விடியல்ல ஏன் விடியல் எடுக்கிறீங்க? நீங்க எமர்ஜென்சில வாழ்ற மாதிரி இருக்கு சார். நெருக்கடி நிலை கூட இப்படி பேசினாதான் உங்களுக்கு நெருக்கடினாங்க. இப்ப யாரை தூக்குறாங்கன்னு தெரியல. சாதாரணமா பேசினாலும் வழக்கு. அவங்க யார பெருசா நினைக்கிறாங்கன்னு தெரியல. நம்ம அவங்க நினைக்கிறவங்களே சொன்னா தானே அவங்க நீங்க அவர் நினைக்கிறோம்னு நினைச்சிருந்தோம். அதெல்லாம் நம்ம அவங்கள பத்தி பேச முடியாது. அந்த தோணியில பேசுறீங்கன்னு வருவாங்க சார். அப்ப அவங்க நீ யார நினைக்கிறேன்னு எனக்கு தெரியலையே. நீ யாரை லவ் பண்ணான்னு சொன்னா தான் நான் பேசாம இருக்க முடியும். நீங்க யாரு அவங்களுக்கு காதலின்னு எங்களுக்கு தெரியல, உங்களுக்கு யாரு அன்பானவங்கன்னு தெரியல. அவங்க தெரிஞ்சு நீ வெளியே பகிரங்கமா சொல்லிட்டா நாங்க பேசாம விட்டுறலாம். இப்ப நம்ம பேசாம ஏதோ ஒண்ணு சொல்ல, கூட்டத்தில் இருக்கிறவனத்தை கத்த, அவர் நீங்க அவங்களதான் சொன்னீங்கன்னு சொல்லி இப்படி போயிட்டு இருக்கு நாடு. நிதிநிலை அறிக்கை அன்னைக்கு மோசமான, இந்தியாவிலே இவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிதியமைச்சரை யாரும் பார்க்க முடியாது. தமிழ்நாட்டுடைய வரலாற்றுல 3 நாளாக தமிழ்நாடு வரலாறு பிரிக்கலாம். அதுல ஒரு கலப்பிரர் காலம்னு ஒரு காலம் இருக்கும். அது மாதிரி ஒரு இருண்ட காலம் இது, டார்க் டேஸ். இந்த டார்க் டேஸான காலத்துல வாழ்றோம். ஒரு எழுச்சியும் இல்லை, ஒரு மகிழ்ச்சியும் இல்லை, மக்கள்கிட்டையும் மகிழ்ச்சி இல்லை, முதலமைச்சர்கிட்டையும் மகிழ்ச்சி இல்லை. அவர் எதை நினைச்சு மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தாருன்னு தெரியல. ஒருவேளை உதயநிதியை நேற்று சிறையில் அடைக்கும் நினைச்சிட்டு அது நடக்காம போயிடுச்சு. உதயநிதி மூஞ்சில் முழிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்றதுக்காக ரொம்ப சோகத்துல இருந்தாரான்னு தெரியல. அவருடைய சோகத்துக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. ஏன் சார் அப்படின்னு நினைக்கிறீங்க? எப்படி கூட நினைக்கலாம். பாவம், அப்படி ஒரு நல்ல மனுஷன் நம்ம தேவையில்லாம பழி வாங்கிட்டு கூட நினைக்கலாம். அப்படி நினைச்சாதான் நேரம் இன்னைக்கு மழை வந்துருக்குங்க. தமிழ்நாடு பூரா மழையே வரமாட்டேன்றது. இவர் என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாலும் அன்னையிலிருந்து மழை வரலையே. அதனால நிதிநிலை அறிக்கை என்பது தேர்தல் வாக்குறுதியின் போது தாவேகா சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற அறிவிக்கணும். மக்கள்லாம் காத்துக்கிட்டு இருந்தாங்க. மகளிர்லாம் ரொம்ப உற்சாகமா காலையிலே தொலைக்காட்சி பெட்டியை திறந்து எங்க விஜய் அங்கிள், எங்க அண்ணா, எங்க தளபதி இன்னைக்கு 2000 ரூபாய் அறிவிக்கிற தேதி சொல்ல போறாரு. செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 2000 ரூபாய் கொடுத்துருவாருன்னு நினைச்சாங்க. நடக்கலை. வேலை இல்லாத பட்டதாரி கூட வேலையை கெடுத்துட்டு இன்னைக்கு அவனுக்கு ஏற்கனவே வேலை இல்லை, அவன் இன்னைக்கு வேலைக்கு போவான்னு தொலைக்காட்சி பின்னாடி உட்காந்து டிவி பார்த்து அவனுக்கு 4000 ரூபாய் கொடுப்பான்னு எதிர்பார்த்தா நடக்கலை. இன்னும் சில பெண்கள் 6 சிலிண்டர் அன்னைக்கு கொடுத்துருவார் தளபதி அப்படின்னு நினைச்சாங்க. நடக்கலை. எந்த திட்டத்தையும் அறிவித்த திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில, அதிமுக ஆட்சியில அறிவித்த திட்டங்கள் அனைத்தையும் மூடுவிழா நடத்துற மாதிரி இருக்கு. இன்னைக்கு கூட ஒருத்தர் நிதி செயலாளர் சொல்லியிருக்கிறாரு, இனிமே வாங்க போற கடனுக்கு 50 வருஷத்துக்கு கடன் அடைக்க முடியாது. ஆமா, இப்ப 20,000 கோடி வாங்கியிருக்காங்கல்ல 3 மாசத்துலயே. இன்னும் காலம் கிடக்கல. பின்னாடி இருக்கிற புரட்டாசி ஊர்ல, நம்ம ஊர்ல மாதிரி புரட்டாசி இருக்கிற மாதிரி பின்னாடி ஓராண்டுக்குள்ளேயே 20,000 கோடி கடைன்னா 50 ஆண்டு காலத்துக்கு தமிழ்நாடை பின்னோக்கி சென்று விடுவார் தாவேக ஆட்சி என்பது இந்த தற்கூரிகளுக்கு தெரியாது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்கும் போது கொரோனா காலம், நெருக்கடியான காலம். அவங்க பதவி பிரமாணம் எடுக்கும் போது நெருக்கடியான காலத்துலதான் கொரோனா காலத்தான் எடுத்தாங்க. ஏற்கனவே 5 லட்சம் கோடி கடன் இருந்தது. அந்த 5 லட்சம் கோடி எடப்பாடி பழனிசாமி வச்சுட்டு போன கடனையும் அடைத்து வருவாய்க்கான வழிவகைகளையும் உருவாக்கி
இந்தியாவிலே பெரிய பொருளாதார மாநிலங்களில் இரண்டாவது பெரிய மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கி விட்டு தான் ஆட்சி கட்டிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் இறங்கியது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் 3 மாதத்துல 20,000 கோடி வாங்கி தான் நிதி சுமையை உங்களால் சமாளிக்க வேண்டியிருக்கு. அறிவித்த திட்டங்கள் எல்லாம் நீங்கள் 5 ஆண்டு காலம் என்ன 50 ஆண்டு காலம் இந்தியாவில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக விஜய் இருந்தாலும் அவர் சொன்ன எந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது. நிதி சுமை அப்படி இருக்கு. வருவாய் உருவாக்குறதுக்கு ஆற்றலான நிதியமைச்சர் இல்லை. உடன் பிறந்த அன்னைகிட்டே சமரசம் ஆக முடியல. 3 தடவை நீதிமன்றத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு. இவர் எப்படி நிதி சுமையை சரி பண்ண முடியும்? அதுக்கான வழி வருவாயை உருவாக்கணும். வருவாயை உருவாக்க தெரியணும், செலவு பண்ண தெரியணும். செலவு பண்ண தெரிஞ்ச மட்டும் உட்கார்ந்தா வருவாயை உருவாக்க முடியாது. அதனால இன்னைக்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் பெருத்த ஏமாற்றம் தாய்மார்களுக்கு, விவசாயிகளுக்கு, குறிப்பாக மாணவர்களுக்கு, கல்விக்கு நிதி குறைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே திமுக ஆட்சியில் கல்விக்கு ஒதுக்கப்பட்ட நிதி குறைக்கப்பட்டிருக்கு. எந்த விதமான முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் எந்த சமூக பிரிவினருக்கும் இல்லை. ஆனால் ரொம்ப மோசமான சூழ்நிலையில தான் இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எனக்கு என்னமோ இந்த நிதிநிலை அறிக்கை தாவேக அரசுக்கு, முதலமைச்சர் விஜய்க்கு இதுதான் கடைசியாக இருக்கும், இதுதான் கடைசி பட்ஜெட்டாக இருக்கும் என்று கருதுகிறேன். ஒரு இருண்ட காலமாக இப்பொழுது இருக்கிறது. இந்த நிதி அறிக்கை பெருத்த ஏமாற்றம், பெயர் மாற்றம், ஒரு லேபிள் பெயர் மாற்றமா லேபிள் ஸ்டிக்கர் ஆச்சு, ஸ்டிக்கர் விட்டுறாங்க. ஏற்கனவே திமுக ஆட்சி நிறைவேற்றிய திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் விட்டுறாங்களே தவிர இந்த நிதிநிலை அறிக்கை எந்தவித பயனும் இல்லை தமிழகத்துக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். வணக்கம்.